Alagirians, இது நம்ம ஃபேமிலி. வருகின்ற மக்களவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேமுதிகவின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அதிமுக தரப்பிலும் தேமுதிக தரப்பிலும் யார் யார் பங்கேற்கிறார்கள்? இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? சக்தி, அஇஅதிமுக தேமுதிக இடையான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷ் ஆகியோரை அதிமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திற்கு தேமுதிக தலைமையில் தேமுதிகவுடைய நிர்வாகிகள் அடங்கிய ஒரு பட்டியலை பிரேமலதா விஜயகாந்த் சற்று நேரத்துக்கு முன்பு வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தேமுதிக தரப்பிலிருந்து தற்போது அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். பார்த்தசாரதி, இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகிய 3 பேர் அடங்கிய குழு தற்போது அஇஅதிமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவான கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் ஆகியோரை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது பேசி வருகிறார்கள். தேமுதிகவுடைய எதிர்பார்ப்புகளை பொறுத்தவரை கடந்த தேர்தல்களில் 2019 அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பொழுது 4 நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக விருதுநகர், கள்ளக்குறிச்சி, வடசென்னை மற்றும் திருச்சி ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறையும் அதே போன்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் தேமுதிக நிர்வாகிகள் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த விருதுநகர், கள்ளக்குறிச்சி ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகள் எப்பொழுதுமே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள். அதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கிய இந்த பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. நம்முடைய செய்தியாளர் சந்தானமும் என்னோட இணைந்திருக்கிறார். சக்தி, அவரிடமும் பேசலாம். சந்தானம், என்ன காரணம்? அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில கட்சி, ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில ஏன் குறிப்பிட்டு இந்த விருதுநகர், கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகளை அவங்க ஏன் எதிர்பார்க்கிறாங்க? அந்த தொகுதி மட்டும்தான் இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லி போய் நினைக்கிறாங்களா? நிச்சயமா இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்க்கிறோம், நம்ம விஜயகாந்தோடைய உடல்நிலை குறைவுக்கு பின்பு தொடர்ச்சியா தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இருப்பினும் கூட தேமுதிக பலமா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 பெல்ட்ல அதிக வாக்கு சதவீதம், குறிப்பா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த பொள்ளாச்சி சைடுல அதிகமாக வாக்கு இருந்தது. அதே போன்று விஜயகாந்தோடைய சொந்த மாவட்டமா மதுரை இருக்கிறனால மதுரையை சுற்றி ஒரு பகுதிகளிலும், அதே போன்று அவர் போட்டியிட்ட முதல்ல பார்த்தீங்கன்னா போட்டியிட்ட தொகுதிகள் இந்த விருதாச்சலம் பக்கத்தில் உளுந்தூர்பேட்டை, அந்த ரிஷிவந்தியம் தொகுதி, அந்த பகுதிகளில் ஒரு வாக்கு சதவீதமும், கிருஷ்ணகிரி, அதே போன்று தருமபுரி அந்த பகுதிகளில் ஒரு பலமான வாக்கு சதவீதம், இந்த ஒரு 5 பெல்ட்ல, அதே போல கடலூர்ல அவங்களுக்கு ஒரு பலமான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. இந்த 5 இடத்துல ஒரு பலமான வாக்கு சதவீதம் இருக்கனால இந்த இடத்துல போட்டியிட்டா வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம் அப்படின்ற தேமுதிக குறிப்பா பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க இறுதி நேரத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி அமமுகவில் இணைந்தனால அவங்களுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ விஜயகாந்தோடைய மறைவுக்கு பின்பு ஒரு முக்கியமான கட்சிக்கு ஒரு முக்கியமான தேர்தல், அவங்களுடைய அங்கீகாரம் இந்த தேர்தலுடைய முடிவடை இருக்குது. அப்போ இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும், அதே போல 2026 ஒரு பலம் வாய்ந்த கூட்டணிக்குள்ள ஒரு சீட்டை பெறணும் அப்படின்னா நம்மளுடைய பலம் வாய்ந்த இடத்துல சீட்டை பெற்று ஒரு போட்டிட்டு வாக்கு சதவீதத்தை ஒரு கணிசமா பெறணும் அப்படின்ற முடிவில் பிரேமலதாவும் இருக்காங்க. அதனாலதான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முதல்ல கூட்டி எந்தெந்த கூட்டணியில போலாம் அப்படின்னு கேட்டாங்க. அனைத்து மாவட்ட செயலாளருமே அதிமுக கூட்டணி தான். நாங்க ஒரு சில திமுக பரிந்துரைத்தாங்க. அதிமுக கூட்டணியுடன் தான் தற்போது பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட வரைக்கும் அவங்க நீங்க சொன்ன மாதிரி விருதுநகர்ல இந்த முறையை சீட் கேட்கிறாங்க. விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அதே போன்று கிருஷ்ணகிரி, நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரியில கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் டைம்ல இருந்து அவங்க கடினமா உழைச்சிருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க பேஸ் லெவல்ல. அவங்களுடைய அவைத்தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்தவர். எனவே அங்கே ஒரு சீட் கேட்கிறோம், கிருஷ்ணகிரியில கேட்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க சீட்டு கேட்கல இந்த முறை. எனவே அந்த மாவட்டங்கள் சைட்ல ஒரு சீட் 4 சீட் பெற்று ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியில ஒரு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதான் பார்வையா இருக்கு. 7 சீட்டு கேட்கதான் நம்ம சொல்லி இந்த சூழ்நிலை தற்போது 3 சீட் கிடைக்கலாம் நீங்க சொல்லிருக்கீங்க. அதிமுக எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க? தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் இந்த முறை உயர்ந்திருக்கும், விஜயகாந்தோடைய மறைவுக்கு பின்பு உயர்ந்திருக்கும் நினைக்கிறாங்களா? சக்தனம், நீங்க குறிப்பிட்டது மாதிரி அதாவது குறிப்பிட்ட பகுதிகளில் தேமுதிகவுடைய அந்த வாக்கு சதவீதம் என்பது கடந்த தேர்தலில் ஒப்பிடும் பொழுது குறைந்திருந்தாலும் கூட அதனை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தேமுதிகவுக்கு இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த முறை அவர்கள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சின்றத அந்த அங்கீகாரத்தை ஒருவேளை வாக்கு சதவீதம் மீண்டும் குறைந்தால் அந்த அங்கீகாரம் என்பது தேமுதிகவுக்கு இழந்துவிடும். அதனாலதான் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியில் இடம்பெறும் அடிப்படையில் தற்போது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. சக்தி, தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தாலுமே கூட தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள்ல பிற கட்சிகள் அந்த
தொகுதிகளை எதிர்பார்க்கறாங்களா, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆலோசித்து தான் அஇஅதிமுக இந்தந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் என்ற ஒரு நிலை இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவுக்கு பிறகு தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த தகவல் என்பது வெளியாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வார காலத்திற்குள்ள இந்த தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியாகக்கூடிய நிலையில அதன் முன்பாகவே தொகுதி பங்கீட்டுக்கான அந்த உடன்படிக்கையில கையெழுத்திடுவதற்கான ஒரு முனைப்புல தான் அஇஅதிமுக தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கு. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.